அந்த பெருமானுடைய திருக்கண்ணோக்கம் பட்டு தான் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த எல்லாம் மாறியது. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த என்னென்னவெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறார் அந்த பாட்டில். தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். பெரிய புராணத்தில் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கண்ணப்ப நாயனாருக்கு மலை ஏறுகின்ற பொழுது இன்னும் அவர் சாமியவே பார்க்கலை. ஆனால் சாமி இவரை பார்த்துட்டார். நம்ம கோயிலில் போய் முட்டி மோதி நின்று என்ன பிரயோஜனம்? நம்ம எட்டி எட்டி பார்த்தாலும் அவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே போடணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய வினை நீங்கும். கண்ணப்ப நாயனார் இன்னும் பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி காலத்தினாதர் அவரை பார்த்துட்டார். இந்த திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் யார்? கண்ணப்ப நாயனார். மேலே போயிட்டுருக்கிறார் மலை மேலே. சென்றவர் காணா முன்னே அப்போ சொல்கிறார் அங்கணர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம்னார். இறைவனுடைய திருநோக்கம் எப்படிப்பட்டதுன்னா அருட்தன்மை வாய்ந்த திருநோக்கம். அந்த கண் அப்படியே அவர் பெருமானுடைய திருநோக்கம் அவர் மேலே பட்ட உடனேயே இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருந்த வினைகளும் நீங்கிருச்சு. எத்தனை பிறப்பு எடுத்திருப்பாங்க தெரியுங்களே? நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிறப்பினுடைய அளவு சொல்லவே முடியாது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார் சொல்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி எத்தனை பிறப்பு எடுத்தார்னு தெரியாது. அத்தனை பிறப்பில் இருந்த அத்தனை பாசங்களும் போயிடுச்சு, வினைகளும் போயிடுச்சு. இப்போ போயிடுச்சுன்னா என்ன? நமக்கு பாசம் வினையெல்லாம் இருக்குது. ஆணவமலம் கண்மம் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நம்மளும் எப்படி இருப்போம்? இறைவனுடைய திருவருள் வியாபகத்தில் இருப்போம். பெருமான் மேலே அன்பு அப்படியே பொங்கி வரும். பெருமான் மேலே அன்பு பொங்கி வராத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் அதை தடை செய்யுது. நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் தான் அதை தடை செய்யுது. அதெல்லாமே கண்ணப்ப நாயனாருக்கு போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கிறார்? பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார்னு. அவர் அப்படி அன்பை உருவமாக ஆனதுக்கு என்ன காரணம்னா காலத்தினாதருடைய திருநோக்கம்தான்.